அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளருக்கு அதிமுகவினர் வாக்களிக்க கூடாது என இபிஎஸ் முக்கிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரக்கூடிய 10ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தீவிர பிரச்சாரத்தை கட்சியினர் முன்னெடுத்து இருக்கிறார்கள். ஏற்கனவே அதிமுக இந்த இடைத்தேர்தலை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறது. அதிமுக மட்டும் கிடையாது, அதிமுகவினுடைய கூட்டணியில் அமைந்திருக்கக்கூடிய கட்சிகள் தேமுதிக உள்ளிட்டவை கூட தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்து இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அந்த ஓட்டுகள், அதிமுகவினுடைய ஓட்டுகள் யாருக்கு செல்லும், எந்த கட்சியினருக்கு செல்லும் என்ற ஒரு கேள்வியானது ஏற்கனவே எழுந்திருந்தது. அதிமுகவினுடைய ஓட்டுகளை கவர பாமக தொடர்ந்து பார்த்தோம் என்றால் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் கூட சொல்லப்படுகிறது. மேலும் அதிமுகவினர் பாமகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூட அன்புமணி ராமதாஸ் அங்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு நிலையில் பல்வேறு உத்தரவுகளை எடப்பாடி பழனிசாமி கட்சி நிர்வாகிகளுக்கும் அதிமுகவினருக்கும் பல்வேறு உத்தரவுகளை போட்டியிருப்பதாக அந்த தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளருக்கு அதிமுகவினர் வாக்களிக்க கூடாது என்றும் பாமக வேட்பாளருக்கு அதிக வாக்குகள் கிடைக்காமல் இருப்பதை உறுதி செய்ய இபிஎஸ் உத்தரவிட்டிருப்பதாக தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. மேலும் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் தொடங்கி கிளை செயலாளர்கள் வரை இபிஎஸ் அவர்களை நேரில் அழைத்து இது தொடர்பாக பேசியிருப்பதாகவும் நமக்கு அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் தேர்தல் புறக்கணிப்பு என்ற நிலைப்பாட்டை அதிமுகவினர் கண்டிப்புடன் கடைபிடிக்க வேண்டும் என்றும் விக்கிரவாண்டியில் பாமக அதிக வாக்குகளை தேர்வது அதிமுகவிற்கு நல்லதல்ல என்று கூட அவர் அந்த உத்தரவில் கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது. விக்கிரவாண்டியில் அதிக வாக்குகள் பெறுவது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாமகவினுடைய சீட் பேரத்திற்கு வலு சேர்க்கும் என்றும் பாமகவின் அரசியல் எழுச்சிக்கு அதிமுக உதவக்கூடாது என்பதில் இபிஎஸ் தெளிவாக இருப்பதாகவும் கூட நாம் இத்தகைய ஒரு விஷயத்தில் புரிந்து கொள்ளலாம். மேலும் அதிமுகவினர் பாமகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் அங்கே பிரச்சாரம் செய்து வரக்கூடிய நிலையில் இபிஎஸ் இத்தகைய ஒரு உத்தரவை நிர்வாகிகளுக்கும் அதிமுகவினருக்கும் இத்தகைய உத்தரவை கொடுத்திருப்பதாக அந்த தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே அதிமுக இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இருந்து புறக்கணிப்பு செய்திருக்கக்கூடிய நிலையில் பாஜக கூட்டணியில் அமைந்திருக்கக்கூடிய பாமக அங்கு நேரடியாக போட்டியிடுகிறார்கள். இதற்கிடையே அதிமுகவினுடைய வாக்குகளை கவர பாமக தொடர்ந்து அந்த தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இபிஎஸ் இத்தகைய உத்தரவுகளை பிறப்பித்து இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.